சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம். யோ மனுஷா, சும்மா உட்காந்துக்கிட்டு நீலி கண்ணீர் வடிக்காதீரு. உங்களுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா பயம் விட்டு போச்சு. தண்ணி அடிக்கிறீங்களோ? தண்ணி இருக்கட்டும். இன்னைக்கு கைய உடைச்சதோட விட்டேன். அடுத்த வாட்டி ஏதாவது பன்னீர்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கையே இருக்காது, பாத்துக்காங்க. ஏண்டி, சந்தோஷமான ஒரு நாளுல இந்த ஆம்பளைகளுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அந்த தண்ணி அடிக்கிறது தான். அதுவும் நான் என்னைக்காவது தானடி பண்ணுறேன். இப்படி என் கையையும் காலையும் ஒடிச்சு போட்டியே. இனி நான் வேலை வெட்டிக்கு நீ எடுத்து இப்படி போவேன். என்னை எவனும் மதிக்க மாட்டான்டி ஊருல. இப்ப 50 பேர் ஊருல என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? இந்த பைய பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு கைய ஒடிச்சுக்கிட்டு கிடக்குறான், இவெல்லாம் ஒரு ஆம்பளையான்னு பேசுறானுங்கடி. ஏண்டி இப்படி பண்ற? ஒரே ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? யோ மனுஷா, என்ன ரொம்ப பேசிக்கிட்டு போறீரு? உனக்கு கைய ஒடிச்சதோட விட்டுருக்க கூடாதியா, வாயவும் சேர்த்து கிழிச்சு விட்டுருக்கானு. எம்பிட்டு பேசுறீரு? இம்பிட்டு பண்ணதுக்கு அப்புறமும் வாயே. அப்பா அப்பா, என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? ஏன் இப்படி கையெல்லாம் கட்டு போட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? அடியே அடியே நிறுத்துங்க அடியே. என்னடி, உங்க அப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும், நம்பிட்டு தானே. என்னைய கேளுங்க, நான் சொல்றேன். அம்மா, அப்பாவுக்கு என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி கையெல்லாம் கட்டு போட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு? அது ஒண்ணும் இல்லடியே, மரத்துக்கு மரம் தாவி உங்க அப்ப சந்தோஷத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாரு போல. மரத்துக்கு மரம் தாவும் போது கீழே விழுந்து கைய ஒடிச்சுக்கிட்டாருடி. வேற ஒண்ணும் இல்ல, லேசான காயந்த சரியாயிடும். இதுக்கு எதுக்குடி வருத்தப்படுறிய? விடுங்க, அந்த மனுஷன் 4 நாளைக்கு வீட்டுக்குள்ளையாவது கிடக்கட்டும். அப்பா என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சின்ன பிள்ளையா மரத்துக்கு மரம் தாவி விளையாடுறதுக்கு? கொஞ்சம் கூட வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்களா நீங்க? ஏன்பா இப்படி பண்றீங்க? அக்கா சும்மா இருக்கா, அப்பாவே கீழே விழுந்து கையை உடைச்சிட்டு வந்திருக்காரு. அவர் எவ்வளவு வேதனையில இருப்பாரு. நீ வேற ஏன்க்கா சும்மா கத்திட்டே இருக்க? விடுக்கா. அப்பா இனிமையாவது கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கப்பா. மரம் ஏறுனா பார்த்து ஏறுங்க, இப்படி கீழே விழுந்து கையை உடைச்சுக்காதீங்க. நான் எங்க மரம் ஏறுனேன்? இப்படி 3 பேரும் சுத்தி நின்றுகிட்டு என்னையே கேள்வி கேட்கிறாளுங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். சரக்கடிக்க ஒரு நாள் நினைச்சது தப்பா? சரி மீனா, நீ போய் மாறனை பார்த்து விஷயத்த சொல்லி சாயந்தரம் பொண்ணு பார்க்க போகணும். கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு வா. அவன் பாட்டுக்கு வேலையை வெட்டி அங்கே கிடந்துட போறான். சரிக்கா, நான் போயிட்டு சொல்லிட்டு வரேன். என்னம்மா அப்பா இப்படி வந்து கிடக்குறாரு? சாயந்தரம் எப்படிம்மா பொண்ணு பார்க்குற வீட்டுக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு போறது? அடியே, இந்த மனுஷன் வந்து அங்க என்ன பண்ண போறாரு? அவர் வாட்டுக்கு வீட்டிலேயே கிடக்கட்டும், நம்ம போயிட்டு வருவோம். நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை, சாயந்தரம் கொண்டு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. போ, அந்த ஆளு கிடக்குறாரு. எல்லாம் ரெடியாதாமா எடுத்து வச்சிருங்க. நம்ம நேரத்தோட கிளம்பி போயிட்டு கிளம்பி வர வேண்டியது. சரிம்மா, உனக்கு காப்பி தண்ணி எதுவும் கொண்டுட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி, நீ போ, நீ போய் வேலைய பாரு. நம்மளை யாராவது ஏதாவது கேக்குறாங்களா? இப்படி கைய ஒடிச்சிட்டு வந்து கிடக்குற நமக்கு ஒரு காப்பி தண்ணியை கூட தர மாட்டேங்கிறாங்க. என்ன குடும்பம் இது? சே. ஏனுங்க, என்னங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? சாயந்தரம் பொண்ணு பார்க்க வாரேன்னு சொல்லியிருக்காக.
எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும்ல. வீட்டுக்கு முன்னாடியே அந்த பந்தலை போட சொல்லுங்க. சமுக்கால வாங்கிட்டு வாங்க. 4 சேரை தூக்கிட்டு வந்து போடுங்க பஞ்சாயத்து ரூம்ல இருந்து. என்னங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஏ கோமு, என்ன அதெல்லாம் எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்னும் செத்த நேரத்துல அம்புட்டு வந்து இறங்கிரும் பாரு. நான் சும்மா இருப்பேனா? ஆமா, நம்ம பொண்ணு எங்க? தேனு ஆளையை காணோம் ரொம்ப நேரமா. ஏனுங்க, தேனு பூட்டி பாடுறது வரைக்கும் போயிருக்கா. முகத்துக்கு என்னத்தையோ பூசிக்கிட்டு வாரேன்னு போனா. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, இன்னும் காணோம். வரட்டுமுங்க. சாயந்தரம் பொண்ணு வாக்க வரும்போது முகம் பொலிவா இருக்கணும்ல. அதே போயிட்டு இருக்கா. போயிட்டு வரட்டும், பெருசா வந்துருவா. சரி சரி சரி, அதுவும் ரொம்ப முக்கியம் தானே. வரட்டும். கோமு, தேனுக்கு நல்லா மங்களகரமா சேலை எடுத்து கட்டி விடு. நல்ல ஒசத்தியான சேலையா எடு. பட்டு சேலை எடுத்து கட்டி விடு. பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி ஆட்டம் இருக்கணும். என்ன? ஏனுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனுங்க. எனக்கு தெரியாதாக்கும். பொம்பளைங்க சமாசாரத்துல எல்லாம் நீங்க வராதீங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அம்பிட்டு அழகா ரெடி பண்ணிடுவேன் அவனை. நான் பக்கத்து வீட்டு வள்ளியக்காவை கூப்பிட்டுருக்கேன். அவங்க வந்து ரெடி பண்ணி விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்துருவாங்கங்க. வந்து அழகா ரெடி பண்ணிடுவாங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்க. அதெல்லாம் சரிதான். நீயும் இப்படி கருப்பு புடவை கட்டிக்கிட்டு வந்து நிக்காத. நல்லா சேலைய மாத்தி கட்டி கொஞ்சம் நல்லா வந்து நில்லு. இப்படி வந்து நிக்காத, என்னத்தையாவது நினைச்சுக்கிற போறாக. ஏனுங்க, எனக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுங்களேன். என்கிட்ட 4-5 புடவை எல்லாம் கருப்பாத்தான் இருக்கு. என்ன செய்யறது? எங்க குலசாமிக்கு நேர்ந்திருக்குல்ல, எல்லாம் இப்படித்தான் கருப்பு புடவை தான் கட்டணும்னு சொல்லிட்டாக. எங்க ஆத்தா வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா அப்புறம் எதையா நினைச்சுக்கிடுவாங்கன்னு நான் எப்பவும் கருப்பு புடவையிலே இருக்கேன். சாயந்தரத்துக்கு வேணா நான் மாத்தி கட்டிக்கிறேனுங்க. எனக்கு நல்ல புடவை 4 வாங்கி கொடுங்களேன். அடிய கோமு, முதல்ல ஒரு புடவை வாங்கி கொடுங்கன்னு, இப்ப என்னடான்னா 4 புடவை வாங்கி கொடுங்கன்ற. சரி சரி, இத சாக்கா வச்சுக்கிட்டு நீனும் புடவை வாங்கணும்னு பாக்குற. புடவைக்காரரை வர சொல்றேன். அவர்கிட்ட எடுத்துக்க, எத்தனை புடவை வேணுமோ நான் காசை கொடுத்துக்கிறேன். ஏனுங்க போங்க, அவர்கிட்ட எல்லாம் வேணாம். அவர் எப்பவும் கொண்டு வர அந்த 4 புடவையத்தான் கொண்டுட்டு வராரு. நம்ம அந்த பெரிய கடைகளுக்கு போய் வாங்கிட்டு வருவோம்ங்க. அந்த குழு குழுன்னு இருக்கும்ல, ஏசி போட்ட கடை, அதுல போய் வாங்கிட்டு வருவோம்ங்க. குழு குழு கிடைக்கலாம், இன்னொரு நாள் போகலாம். இன்னைக்கு புடவைக்காரர்கிட்ட எடுத்துக்க, அப்புறமா பாப்போம் அதெல்லாம். ஆமா, அப்படியே வாரத்துக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துற மாதிரிட்டேன். இந்த புடவைக்காரர்கிட்ட 4 புடவைதான் இருக்கும். என்னத்த சொல்றது? பொண்ணுக்குன்னா அள்ளிட்டு வந்து கொட்டுவாரு. நமக்கு கொடுக்க ஒண்ணும் இல்ல. என்ன செய்யறது? நமக்கு அண்ணன் தம்பியும் இல்ல. யாராவது இருந்தாலாவது கேட்பானுங்க. நமக்கு 4-5 வாங்கிட்டு வந்து கொடுப்பானுங்க. என்னத்த செய்யறது? இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டியது. நம்ம காலம் இப்படியே முடிஞ்சு போச்சு. என்னடி அங்கனிக்குள்ள திரும்பி நின்னுகிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? என்ன செய்தி? அது ஒண்ணும் இல்லைங்க. ஏன் விதிய நினைச்சு போலமுன. பேருக்குதான் நாட்டாம பொண்டாட்டி, வெளிய சொன்னா வெக்க கேடு. அடியா, ஒரு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வாடி. இதுக்கு ஒன்னும் குறையில்ல. ஒரு நாளைக்கு 10 தடவை காப்பி தண்ணி காப்பி தண்ணி காப்பி தண்ணி. சரிங்க, இந்த போட்டு எடுத்தாரே. செம்பகமே செம்பகமே தென்போதிகை சந்தனமே. வேலை வாக்குறேன்னு சொல்லிவிட்டு இங்க வந்து கட்டில மல்லாந்த கிடக்குற நீ. யோ மனுஷா, மீனா,
இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போவாது உனக்கு என் மேலே பாசம் வந்துச்சு. என்னை பார்க்காம இருக்க முடியல போல, தேடி வந்துட்ட. உன் மூஞ்சி ஆசைதாயா உனக்கு? யோ, என்னையா வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கட்டில்ல மல்லாந்து கிடக்குற நீ? இவளை கொஞ்சம் வெறுப்பேற்றுவோம். ஆட ஏன் மீனா நீ வேற. நானே வேலை பார்த்து பார்த்து டயர்டாகி அப்படியே வந்து கட்டிலில் படுத்தனா, என் லவ்வர் செம்பகம் ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. அதான் அவளை நினச்சி செம்பகமேனு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். யோ, நீ கெட்ட கேட்டது நானே அதிகம். இதுல உனக்கு இன்னொருத்தி கேக்குதோ? என்னையா? நினப்பெல்லாம் வேற மாதிரி போகுது. நம்ம நினைச்சது வேலை செய்யுது. பொசசிவ் ஆவுரா ஏற்றி விடுவோம். என்னடி மீனா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி கூடுது. நீ மட்டும் என்னவா எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்துனேல, பின்ன இங்கே வந்து நான் தனியாக கிடப்பேன் நினச்சியா? எனக்கு நான் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் 1000 பேர் வருவாளுகடி. நான் தான் உன்னைய பாவம் பார்த்து சரி போனா போகுதுன்னு ஒழுங்கா இருக்கேன். நீ ஒழுங்கா புருஷனை கவனிக்கிற வழியை பாருடி. இல்லைன்னு வச்சுக்கோயேன், செம்பகம் அப்புறம் வந்துடுவா. அப்புறம் நான் உன்னை மறந்துடுவேன், பார்த்துக்கோ. யோ மனுஷா, நல்லா இருப்ப, முதல்ல அதை செய்யா. இன்னொருத்தி எல்லாம் எத்தனை பேர் கூட வேணாலும் போயா, நான் நிம்மதியா இருப்பேன். உன்னை கட்டின பாவத்துக்கு இப்ப வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ போயிடுயா, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். செம்பகம் இல்ல, எத்தனை பேரை வேணாலும் நீ வச்சுக்கோயா, எனக்கு தேவையே இல்லை. டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஆத்தாடி, இது என்ன நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. எல்லாத்துக்கும் ரெடியாகத்தான் இருக்காளோ. நம்ம கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும் போல. இவளை விட்டுட்டு போனோம்னா நம்ம சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். இவளை கட்டினேங்கிறதுக்காக தான் என்னை வச்சு சோறு போடுறாங்க. கடைசியில் அதுவும் இல்லாமல் போயிடும். வாயை மூடிக்கிட்டு ஒழுங்காக இருப்போம். என்ன மீனா இப்படி சொல்லிவிட்ட? நான் உன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கேன் தெரியுமா? உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன். செம்பகம் என்ன, வேற யார் உலக அழகியே வந்தாலும் நான் உன்னை விட்டு போவேனா என் செல்லக்குட்டி? நான் உன் புருஷன்டி. சும்மா உன்னை அப்படியே சும்மா விளையாடி பார்த்தேன். இந்தாரியா மனுஷா, இந்த விளையாடுறது, படுத்துக்கிட்டு தூங்குறது இதெல்லாம் விட்டுப்புட்டு ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போய் காசு பணத்தை சம்பாதிக்கிற வழியை பாரு. இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். ஒழுங்கா இருந்துக்க. நான் ஒரு பைத்தியக்காரி, வந்த வேலையை விட்டுப்புட்டு இந்த ஆள்கிட்ட நின்று கதை பேசிட்டு நிக்கிறேன். யோ மாற எங்கயா? சித்தி வாங்க, என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு. எதுவும் பிரச்சனையா? வா மாறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உங்க சித்தப்பண்ட நின்று பேசிக்கிட்டு நின்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. மாறா, சாயந்தரம் உனக்கு எதுவும் வேலை இருக்கா? நீ ஃப்ரீ தானே? ஏன் சித்தி, எதுவும் வேலை இருக்கா இல்லை எங்கேயும் போகணுமா? நான் கொஞ்சம் வெளியில போறேனே சித்தி. இல்லப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு. அம்மா நானு எல்லாரும் வராங்க, கூட நீனும் வரணும், அதான்ப்பா. என்ன இது சித்தி இப்படி சொல்றாங்க? சாயந்தரம் நான் வேற ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கேனே, மதுவை எப்படி போய் பார்க்கறது? இல்லை சித்தி, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை. நான் சாயந்தரம் வரேன்னு வேற சொல்லிட்டேன். நான் வெளியில் போகிறேன் சித்தி. நான் வர எப்படியும் 2 நாள் ஆகும். நீங்கள் போயிட்டு வாங்க சித்தி, எதுனாலும் பரவாயில்ல. ஓ அப்படியா, சரிப்பா, அப்ப நாங்களே போயிட்டு வரோம். நாங்க பிடிச்ச மாதிரி எது பண்ணாலும் நீ என்ன வேணாம்னா சொல்ல போற? சரிப்பா, நீ போயிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன். சர்ப்ரைஸா? அது என்ன சித்தி? நீ போயிட்டு வா மாறா, வந்ததுக்கு அப்புறம் உனக்கே புரியும். கொஞ்சம் குழப்புறீங்களே. சரி ஓகே சித்தி, நான் போயிட்டு வர்றேன், என்னன்னு சொல்லுங்க. சரி சித்தி, நான் கிளம்புறேன். இந்த எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பணும். நான் போயிட்டு வரேன் சித்தி. இந்தாரியா மனுஷா, நான் சொன்னதெல்லாம் ஒழுங்கா மனசுல வச்சுக்கிட்டு வேலை வெட்டிக்கு போய் காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. இல்ல டைவர்ஸ் தான், கல்யாணம் தான் சொல்லிவிட்டேன். என்ன இவ இப்படி சொல்லிவிட்டு போறா? ஒருவேளை டைவர்ஸ் பண்ணி வரைய கல்யாணம் பண்ணிடுவாளோ? கொஞ்சம் உஷாரத்தான் இருக்கணும் போல. நம்மளும் இனிமே வேலைக்கு போகணும் போலையே.
வேர்க்குமே